Hello everyone, welcome to Stephen's Wallet. நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு வீடியோல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபினான்ஷியலா நீங்க எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் என்னவா இருக்கணும்னா உங்க ஃபேமிலிக்கான ஃபினான்ஷியல் பிளானிங்கா இருக்கணும். அதாவது நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டோ இன்கமோ வரதுக்கு ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம். அப்ப அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு உங்க ஃபேமிலியை நடத்துறதுக்கான அதாவது ஹாப்பியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்குதா, இல்ல எந்த விதத்துல பணத்தை வந்துட்டு நீங்க ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்க. வெறும் உங்களுடைய வருமானத்தை ஹஸ்பண்டோட வருமானத்தை மட்டுமே நம்பி உங்களுடைய ஃபேமிலி ரன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்க ஃபேமிலி எப்படி சர்வை ஆக போகுது, எப்படி வந்துட்டு இந்த செலவுகள் எல்லாம் சமாளிக்க போறாங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுக்கான பணத்தை சேமிச்சு அதுக்கு தனியா பணத்தை ஒதுக்கிட்டு அப்புறமா வந்துட்டு நீங்க வந்துட்டு பிசினஸ் கூட போங்க. இல்ல என்னோட ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க, இல்ல எங்க ஃபேமிலிக்கு வேற ஒரு இன்கம் இருக்கு, அதனால வந்துட்டு நான் சம்பாதிக்கிற பணத்தை மட்டுமே நம்பி என்னுடைய ஃபேமிலி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா தைரியமா பிசினஸ் கூட போகலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பிளானிங், நீங்க செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு நீங்க வந்துட்டு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு எப்படி என்ன பண்ண போறாங்கன்னா இந்த செலவுகள் எல்லாம் வரக்கூடிய செலவுகள் எல்லாம் எப்படி உங்க ஃபேமிலி சமாளிக்க போகுது அப்படின்றத நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. 2வது விஷயம், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான கிளைண்ட்டை நீங்க பிடிச்சி உங்களுக்கான ப்ராஃபிட் வரதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆக போகுது. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணி ஒரு பிசினஸ் மாடலை உருவாக்கிருப்பீங்க. உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க எப்படி சேலரி போட போறீங்க அப்படின்றத தெளிவா பிளான் பண்ணிடுங்க. எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம ஒரு 3 மாசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுப்போம் ஃபண்டை, அதுக்குள்ள எப்படியாவது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான திட்டமிடல் இல்லாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கூட போட முடியாம ஒரு காம்ப்ளிகேட்டடான சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அதை நல்லா பிளான் பண்ணுங்க. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சோ இல்ல 6 மாசம் கழிச்சோ நீங்க கிளைண்ட்டை பிடிக்கிறீங்க. அந்த கிளைண்ட் ஒரு அட்வான்ஸை தான் பே பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு அடுத்து ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அது வரைக்கும் உங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் நீங்க எப்படி சேலரி போட போறீங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வருது பாத்தீங்களா, உங்க கிளைண்ட்டை பிடிச்சி ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்க வச்சு எல்லாம் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, உங்களுடைய பட்ஜெட் என்ன, உங்களுடைய பேமெண்ட் என்ன அப்படின்றத சொல்லி அவரை ஒத்துக்க வச்சு நீங்க அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் இருக்குல்ல, அது வரைக்கும் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க எப்படி சேலரி போட போறீங்க. அது 6 மாசமும் ஆகலாம், சில டைம் உங்களுடைய கிளைண்ட்டை பிடிக்கிறது 1 வருஷம் கூட ஆகலாம். அப்ப அது வரைக்கும் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் நீங்க எப்படி சேலரி போட போறீங்க. நீங்க சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ணுவீங்களா, அப்போ உங்களுடைய எம்ப்ளாயிஸும் அதே மாதிரி தான் சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்க ப்ராப்பரா உங்களுக்கு சேலரி போட்டாதான் அவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு இதுதான். இந்த ஒரு 2 விஷயத்த தான் பண்றாங்க. ஒன்று, ஃபேமிலிக்கான பட்ஜெட்டை வந்துட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. 2வது விஷயம், இந்த பிசினஸ் டைம்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம சேலரி கொடுக்க போறோம் அப்படின்றத ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா மாட்டிக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம நிறைய கடன் பட்டு போறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்த நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்பவே கவனிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.